என்று கொடுக்கப்பட்ட விசுவாச பாதையில் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கும் விசுவாச நேயரே, சர்வ வல்லமையுள்ள தேவனின் நாமத்தில் மற்றும் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம் அனைவருக்கும் தேவன் ஒரு சித்தம் வைத்துள்ளார். அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்ற இந்நிகழ்ச்சியின் மூலம் தேவன் உதவி புரிவாராக. நாம் எவ்வளவு தாளந்து உடையவர்களாக இருந்தாலும் அவருடைய சித்தத்தை செய்யாவிட்டால் உங்களை அறியேன் என்று கூறிவிடுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் குயவன் கையில் களிமண்தான். எவ்வளவு அடி வாங்கினாலும் நொறுக்கப்பட்டாலும் அவர் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே நாம் அழகிய பாத்திரமாக உருவெடுக்க முடியும். எங்களுக்கு மிகவும் அருமையான நேயர்களே, இந்நாட்களிலே நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்று வருகிறோம். ஒரு பெரிய குயவனைப் போல தேவன் களிமண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கினார். அதுதான் மனிதனுடைய உடல். இதன் பின் என்ன நடந்தது? வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆம், தேவனே குயவன். இப்பொழுது நாமும் எரேமியாவோடு கூட அந்த குயவன் வீட்டிற்கு செல்வோம். அவன் எப்படி வேலை செய்கிறான் பார்ப்போமா? குயவனுக்கு முன்னால் ஒரு பெரிய சக்கரம் இருக்கிறது, பழமையான ஒன்று. அதை சுற்ற வைக்க தன் காலை பயன்படுத்துகிறான். சக்கரத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கிற களிமண்ணில் தன் கையை வைத்து கலைநயத்தோடு ஒரு பாத்திரத்தை அவன் வணைகிறான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முதல் சத்தியம், தேவன் சகலத்தையும் ஆளுகிறவர். அவரே முழுமையானவர். எந்த ஒரு களிமண்ணும் குயவனை நிறுத்த முடியாது. அவருடைய உரிமைகளை குறித்து, அவருடைய விருப்பத்திற்கு எதிராக கேள்வி கேட்க முடியாது. அவருடைய திட்டங்களுக்கு முடியாது என்று கூறவும் முடியாது. அவரை எதிர்த்து களிமண் எதையும் பேச முடியாது. ஒரு சிறுவனை குறித்த கதை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சிறுவன் ஒருவன் ஒரு ஓடையின் ஓரத்திலே ஈரமான மண்ணை எடுத்து விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் ஒரு மனித உருவத்தை மண்ணிலே உருவாக்கினான். கிட்டத்தட்ட அவன் செய்து கொண்டிருந்த வேலையை முடிக்கும் தருவாயிலே ஒரு கையை மட்டும் செய்து முடிக்க வேண்டும். அந்த நேரத்திலே அவன் அம்மா அவனை கடைக்கு அழைத்தார்கள். உடனே அவன் தன் கையை கழுவிவிட்டு அம்மாவோடு சென்று விட்டான். தற்செயலாய் கடை தெருவிலே ஒரு கை மட்டும் உடைய ஒரு மனிதனை பார்த்தான். அவனிடத்திலே போய், நான் உன்னை செய்து முடிக்கும் முன் நீ ஏன் எழுந்து வந்தாய் என்று கேட்டானாம். ஆனால் பிரியமானவர்களே, குயவனின் சக்கரத்தில் இருக்கிற மண் தானாக எதையும் செய்ய முடியாது. தேவனே சகலத்தையும் ஆட்சி செய்கிறவர். இதை விளக்குவதற்குத்தான் இந்த குயவன் களிமண் உறவை விட சிறந்த உதாரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. இன்று நாம் சுதந்திரம் என்று பேசுகிறோம். ஒவ்வொரு குழுக்களும் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க போராட்டங்களை நடத்துகிறார்கள். ஆனால் இன்று தேவனுடைய அதிகாரத்தை நாம் மறந்து வாழ்கிறோம். எல்லாருக்கும் சுதந்திரம் என்பதால் குற்றவாளிகளும் சட்டங்களை ஏற்ற அனுமதி கொடுக்கிறோம். கடவுளுக்கு மறுக்க முடியாத அதிகாரம் உள்ளது. அவரது விருப்பம் தவிர்க்க முடியாதது. அதுவே மேலோங்கும். நாம் வாழும் இந்த சிறிய பூமியை அவருக்கு ஏற்றவாறு அமைத்து கொள்ள அவரால் முடியும். தனி மனிதர்களாக நீங்களும் நானும் அவர் கையிலே களிமண்ணாகவே இருக்கிறோம். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவருக்கு வல்லமை உண்டு. யாருக்கும் அவர் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பதில் சொல்ல வேண்டிய எந்த ஒரு ஆளுகை குழுவும் அங்கே இல்லை. அவரே சர்வ அதிகாரம் உடையவர். அவரே கடவுள். அவரை பிரியப்படுத்த இயங்கும் ஒரு உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்கிறோம். அண்ட சராசரங்களின் மத்தியிலே தூசி போன்ற நம் பூமியில் மனிதன் செய்யும் எந்த கலகமும் அவருக்கு ஒரு காப்பி கப்பில் ஏற்படும் அலை போன்றதே. வான மண்டலத்தின் மத்தியிலே சந்திரனிலிருந்து எடுக்கப்பட்ட பூமியின் படத்தை பார்த்தீர்கள் என்றால் பூமி எவ்வளவு சிறிதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். தேவாதி தேவனே தமது ரதத்தில் வெற்றியோடு பயணம் செய்கிறார். தேவனை குறித்து பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை சற்றே கவனியுங்கள். வாசிக்கிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை. இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை
கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தங்களை புறம்பே தள்ளுவதற்கும் புறஜாதி மக்களை சேர்த்து கொள்வதற்கும் எந்த காரணமும் இல்லை என்று யூதர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இதை பெங்கல் என்பவர் எழுதியிருக்கிறார். ஜெர்மன் தேசத்து வேத பண்டிதரான டாக்டர் லாங்கே என்பவர் கூறும் பொழுது, மனிதன் தன் சொந்த உரிமைகளை காத்து கொள்ளும்படியாய் அவனுக்கென அவனே ஒரு கடவுளை செய்து கொள்ளும் பொழுது மகிமை நிறைந்த கடவுள் எல்லா விதங்களிலேயும் விடுதலை பெற்றவராய் இருக்கிறார். அவருக்கு முன் மனிதன் ஒன்றுமில்லாதவனாய் குயவன் கையில் உள்ள களிமண்ணைப் போல இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதையே கூறியிருக்கிறார். இப்பொழுது நாம் களிமண்ணின் தன்மை என்ன என்பதை பார்ப்போம். நீங்கள் ஒருவேளை என்ன களிமண்ணுக்கு தனித்தன்மை உண்டா என்று கேட்கலாம். களிமண் எந்த குறிப்பிட்ட உருவமும் இல்லாதது, உயிரற்றது, அதால் எதையும் செய்ய முடியாதது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் பாருங்கள். சங்கீதம் 103:14, நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். டாக்டர் ஜார்ஜ் கில் என்பவர் நாம் மண்ணென்று தேவன் நினைவு கூறுகிறார், ஆனால் மனிதன் சில நேரங்களிலே அதை மறந்து போகிறான், தன்னில் தானே சிக்கிக் கொள்கிறான். மண்ணிலேயே சிக்கிக் கொள்ளும் பொழுது அது சேறு அல்லது சகதியாகிறது என்று கூறியிருக்கிறார். இதை வேத வசனம் உறுதி செய்கிறது. பவுல் என்ன கூறுகிறார் கவனியுங்கள். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இந்த வார்த்தைகளை பவுல் எபேசு சபையாருக்கு எழுதியிருந்தாலும் இன்று நமக்கும் இது பொருத்தமானதே. இதுதான் மனிதன். பிரியமானவர்களே, இதே அதிகாரத்தில் இந்த சத்தியத்தை சற்று விரிவாக கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன். எபேசியர் 2:12 நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். குயவனின் சக்கரத்தில் இருக்கும் களிமண்ணுக்கும் நமக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இப்பொழுது ரோமர் 5:6 பாருங்கள். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று எழுதியிருக்கிறார். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், தேவன் சர்வத்தையும் ஆளுகிறவர். நாம் களிமண்ணாய் இருக்கிறோம், பாவத்தில் மரித்திருக்கிறோம். ஆனால் தேவன் வல்லமை உள்ள குயவனாய் இருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 9:16 ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஆம், தேவனே பொறுப்பில் இருக்கிறார். ரோமர் 9:15 பாருங்கள். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். மோசே ஜனங்களுக்காக கெஞ்சி கேட்ட பொழுது, மோசே, உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன், நீ மோசேயாக இருப்பதனாலே நான் கேட்கவில்லை, நான் இரக்கமாயிருக்க சித்தமானபடியால் உன் ஜெபத்தை கேட்கிறேன் என்று கூறினார். எந்த மனிதனை ரட்சிப்பதும் அவருக்கு கட்டாயம் அல்ல, கடமை அல்ல. தமது விருப்பத்தை நிறைவேற்ற விடுதலை பெற்றவராய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த உலகம் அவரை விட்டு தூரம் போன ஒரு உலகம். அது அப்படியே இருந்து விடலாம். அதை குறித்து கேள்வி எழுப்ப யாருக்கும் உரிமை இல்லை. இந்த உதாரணத்தின் மறுபக்கத்தை, அதாவது களிமண்ணின் தன்மையை பாருங்கள். அந்த களிமண் குயவனின் கரத்திலே கெட்டு போய்விட்டது. அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு அவன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வரைந்தான். இங்கே தேவன் சர்வ அதிகாரம் உடையவர் என்பது மட்டுமல்ல, அவர் எதை செய்தாலும் அதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது களிமண்ணின் வல்லமையை குறித்து பார்ப்போம். இந்த சக்கரம் நமது வாழ்க்கை சூழ்நிலையை குறிக்கிறது. நமது வாழ்க்கையிலே செய்யப்படும் முக்கியமான தீர்மானங்கள் ஆலயத்திலே செய்யப்பட்டது என்று கூற முடியாது. நமது வீட்டிலே, அல்லது நாம் வேலை செய்யும் இடத்திலே, அல்லது பள்ளியிலே, அதாவது வாழ்க்கையிலே நாம் முச்சந்திகளிலே நிற்கும் பொழுது தீர்மானங்களை எடுக்கிறோம். அங்கேதான் நமது குயவன் தன் களிமண்ணை வணைகிறார். பிரியமானவர்களே, சூழ்நிலைகளிலே தான் குயவனான தேவன் நம்மை உருவாக்குகிறார். நாம் வாழும் இந்த உலகத்திற்கு இந்த நோக்கமும் அர்த்தமும் இல்லாத போல தெரிகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்க்கையிலே எந்த குறிக்கோளும் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சக்கரத்தை சுழற்றி கொண்டிருக்கும் குயவனுக்கு பின்னால் அலமாரியிலே இருக்கும் காரியங்களை பாருங்கள்.
இந்த அழகான பாத்திரங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு காலத்திலே அவரது சக்கரத்தில் வெறும் களிமண்ணாக அவருடைய கரத்திலே தங்களை அர்ப்பணித்ததாய் இருந்தது. ஆம், அதன் விளைவுதான் இந்த அழகான பாத்திரங்கள். கடற்கரைகளிலே போய் பார்த்தீர்கள் என்றால் வகை வகையான சிப்பிகளை நீங்கள் பார்க்கலாம். அவை அத்தனையையும் தேவன் உருவாக்கினார். தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் களிமண் தான். அவருக்கு தேவை இரும்பல்ல, அவருக்கு எண்ணெய் தேவையில்லை, பாறை அவருக்கு தேவையில்லை, களிமண் தான் அவருக்கு தேவை. தனது கரங்களை கொண்டு வடிவமைக்கக்கூடிய ஒன்றுதான் அவருக்கு தேவை. ஆம், தேவன் மனிதர்கள் வாழ்க்கையிலே செயல்பட விரும்புகிறார். இப்பொழுது சிலர் இந்த உதாரணம் சரியில்லையே, களிமண்ணுக்கும் குயவனுக்கும் இடையிலே உள்ளதை விட கடவுளுக்கும் மனிதனுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறதே என்று கூறலாம். ஆனால் உண்மையில் குயவனுக்கும் களிமண்ணுக்கும் இடையிலே உள்ள தூரத்தை விட மனிதனுக்கு மிக அருகில் கடவுள் இருக்கிறார். எரேமியா கண்ட குயவனின் சக்கரத்தில் இருந்த களிமண்ணுக்கு விருப்பம் என்று ஒன்று இல்லை, ஆனால் நமக்கு அது இருக்கிறது. சாதாரணமான களிமண் குயவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது, ஆனால் நாம் தேவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். தேவன் மனிதனை தனது சாயலிலே படைத்தார். மண்ணினால் மனிதனை படைத்து தன் ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினார். தேவன் அவ்வாறு மனிதனை உருவாக்கி இருந்தாலும் இப்பொழுது மனிதன் தான் விரும்பியதை செய்யக்கூடிய சுயாதீனம் பெற்றவனாய் இருக்கிறான். களிமண்ணுக்கு இந்த சுயாதீனம் இல்லை. நமக்கு சுயாதீனம் இருப்பதால் நாம் தேவனோடு ஒத்துழைக்கலாம். மீண்டும் நாம் அந்த குயவனுடைய வீட்டிற்கு செல்வோம். குயவனின் நோக்கத்தை இன்னமும் நாம் அறியவில்லை, ஆனால் அதைவிட மிக முக்கியமான ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். அங்கே குயவன் உன்னிப்பாக தன் வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். களிமண்ணை கொண்டு அவன் விளையாண்டு கொண்டிருக்கவில்லை. இது அவனுடைய வேலை. அவனுடைய நேரத்தை, அவனுடைய தாளந்தை, அவனுடைய திறமைகளை கொடுத்து களிமண்ணில் செயல்படுகிறான். மீண்டும் எரேமியா 18:3-4 வசனங்களை பாருங்கள். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரியையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? இது குயவனின் நேர போக்கு அல்ல, இது அவனுடைய வேலை. அவனையே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக அவன் செய்வது அல்ல, தான் என்ன செய்கிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதுபோலவே தேவன் நம்மோடு விளையாண்டு கொண்டிருக்கவில்லை. நம்மை கொண்டு அவர் பரிசோதனைகளை நடத்தி கொண்டிருக்கவில்லை. அவர் உங்களுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அவர் எனக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதுதான் நமக்கு ஆறுதல் கொடுக்கும் ஒரு செய்தி. ஆம், குயவன் நம் வாழ்க்கை குறித்த ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அன்று நீங்கள் எரேமியாவின் அருகிலே நின்று, எரேமியாவே, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டிருப்பீர்கள் என்றால், எனக்கு தெரியாது, நாம் கவனித்து பார்ப்போம் என்று தான் கூறியிருப்பார். குயவனுக்கு தெரிந்திருந்ததெல்லாம் அதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியாது. அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எனவே அவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு தெரியும். களிமண்ணுக்கு அந்த நோக்கம் தெரியாது. தேவன் நம்மை பல சூழ்நிலைகளுக்குள்ளே சுற்றி எடுத்து செல்லும் பொழுது அதன் நோக்கம் நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். சங்கீதக்காரன் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? சங்கீதம் 17:15 பாருங்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். ஒரு நாள் நான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாவேன், அது இன்னமும் வெளிப்படவில்லை. சரி, 1 யோவான் 3:2 வசனத்தையும் பார்ப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அது ஒரு அற்புதமான நேரமாயிருக்கும். தேவனே வெற்றி பெற்றவராய் இருப்பார். குயவனான தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை ஒரு நாள் நாம் அறிந்து கொள்வோம். எபேசியர் 2 வசனத்திலே பார்ப்பது போல, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்தோம் என்றால் அதோடு நம் வாழ்க்கை முடிவடைந்து விடும் என்றால் அது வேதனையானது. ஆனால் அப்படி அல்ல. எபேசியர் 2:7 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி
உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். காலம் நிறைவேறும் பொழுது தேவன் நம்மை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கிறார். ஜீவனற்ற மண்ணாகிய நம்மை கொண்டு குயவனான தேவன் செய்வது ஒரு நாள் வெளிப்படும். அவரே மகிமைப்படுவார். அவருடைய கையிலே ஒரு பாத்திரமாயிருப்பது எத்தனை அருமையானது இல்லையா? முடிவாக குயவனின் தனித்தன்மையை சற்றே சிந்திப்போம். இதுவே மிக முக்கியமானதும் அற்புதமான ஒன்று. இதற்காக கடைசியாய் ஒரு முறை அந்த குயவனின் வீட்டை நாம் பார்க்க வேண்டும். அங்கே நிற்கும் எரேமியாவை பார்த்து, இந்த குயவன் மிக அன்புள்ளவர் போல தெரிகிறது என்று கூறினால், ஆம், அவர் களிமண்ணை கூட வேதனைப்படுத்த விரும்பவில்லை என்று கூறுவார். அந்த களிமண் அவருடைய கரத்திலே தன்னை விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதன் மூலமாய் அவர் ஒன்றை உருவாக்க முடியும். இப்பொழுது குயவனின் முகத்தை பாருங்கள். எவ்வளவு கவனமாக ஒரே கருத்துடன் அந்த களிமண்ணை வணைகிறார். நம் தேவன் சிறந்த குயவன். நாம் குயவனை மட்டும் காணக்கூடியவர்களாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை காண முடியாது. இயேசுவின் சீடனான பிலிப்பும் பிதாவை காண விரும்பினான். ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு என்ன பதில் சொன்னார்? யோவான் 14:9, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சரி, இப்பொழுது குயவனை கவனமாய் பார்ப்போம். தன் கால்களை கொண்டு சூழ்நிலை என்கிற சக்கரத்தை எப்படி விரைவாக மாற்றி மாற்றி சுழற்றி கொண்டிருக்கிறார். அதே நேரம் தனது கரங்களினாலே களிமண்ணை சாமர்த்தியமாக, கலை ரீதியாக, நுட்பமாக, அன்புடன் அந்த களிமண்ணிலே பணி செய்கிறார். அந்த காலை நான் எட்டி பார்த்தால் அதில் காயங்கள் இருக்கின்றன. அந்த கரங்களை பார்க்கும் பொழுது ஆணி துளையிட்ட தழும்புகள் இருக்கின்றன. இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:3-10 வரை கவனியுங்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியில் இதை போடலாகாதென்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுகிறதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. அங்கே நம்மை ஆழமாய் தொடும் 2 வசனங்கள் இருக்கிறது. வசனங்கள் 7-8 கவனியுங்கள். ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. அந்த நிலத்தை இரத்த நிலம் என்று பெயரிடும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்தார்கள். ஆனால் நாம் சத்தியத்தை தவறவிட்டு விடக்கூடாது. இந்த குயவன் மற்ற எல்லா குயவர்களையும் விட மிக சிறந்தவர். அவர் தனது இரத்தத்தை சிந்தினார். அந்த நிலம் அவர் வந்து உடைந்து போன அந்த பாத்திரங்களின் துண்டுகளை எடுத்து அந்த சக்கரத்தில் வைத்து மற்றொரு பாத்திரமாய் அதை வனைந்தார். கடந்த மாதத்திலே உடைந்து போன ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரியோடு பேசினேன். அவள் வாழ்க்கையிலே தேவன் செயல்பட்டு முடித்து விட்டாரா? நமது வாழ்க்கையிலையும் நாம் தவறி விடும் பொழுது நமது வாழ்க்கையிலே செயல்படுவதை அவர் நிறுத்திவிட்டு விட்டாரா? இல்லை பிரியமானவர்களே, களிமண்ணான நாம் அவர் கரத்திலே நம்மை விட்டு கொடுத்து கொண்டே இருக்கும் வரை அவர் நம்மை விட்டு விடுகிறதில்லை. அது இரத்த நிலம். உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து எத்தனை தோல்விகள், என்னை ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? அருமையான சகோதரனை, சகோதரியை, உடைந்து போன துண்டுகளை கொண்டு அவர் இன்னமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைத்ததை நிச்சயமாய் செய்து முடிப்பார். உங்கள் ரட்சிப்பிற்கான விலைக்கரையத்தை அவர் கொடுத்து விட்டார். அவருக்காக நீங்கள் எதையுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர் நம்மை தனது கரங்களிலே எடுத்து சூழ்நிலை என்னும் சக்கரங்களிலே வைத்து மதிப்பிற்குரிய ஒரு பாத்திரமாக வணைய முடியும். நாம் களிமண்,
அவர் குயவன். தொடர்ந்து 19ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். உடைந்து போன பாத்திரத்தின் அடையாளம் என்ன? எரேமியா 19ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் சொன்னது, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோடே சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. இந்த இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கில்தான் அந்நாட்களில் மோளேக்கு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து கர்த்தர் என்ன கூறுகிறார் பாருங்கள், வசனங்கள் 4, 5. அவர்கள் என்னை விட்டுவிட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடியினாலும் தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலியாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகளின் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. இந்த இன்னோமுடைய பள்ளத்தாக்கு சீக்கிரத்தில் கொலைக்களமாக போகிறது என்று எச்சரிக்கிறார். ஏனென்றால் அங்கேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் குழந்தைகளை பாகாலுக்கும் மோளேக்குக்கும் பலியிட்டார்கள். இதே இடத்திலே அவர்களை எதிரிகள் கொலை செய்வார்கள் என்பதை முன் அறிவிக்கிறார். 6 முதல் 9 வசனங்களிலே இதை நாம் பார்க்கலாம். எருசலேம் ஜனங்கள் மேல் வர இருக்கும் நியாய தீர்ப்பை கூறிய பின் எரேமியா கரத்திலே கொண்டு வந்த அந்த மண் பாண்டத்தை எரேமியா கூட்டி வந்த சாட்சிகளின் முன் உடைக்கும்படியாய் கூறுகிறார். வசனம் 11. அவர்களை நோக்கி, திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாட்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். புதைக்கிறதற்கு இடமில்லாததினால் தோப்பேத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். தேவன் எச்சரிப்பு கொடுத்தார், கெஞ்சி கேட்டார். ஆனாலும் அவர்கள் இருதயம் தளரவில்லை. நீண்ட காலமாக அந்த களிமண் குயவனின் கரத்திற்கு எதிர்த்து நின்றது. மிக விரைவில் எதிரி வந்து தேசத்தை சின்னாபின்னம் ஆக்கப் போகிறான். அன்பானவர்களே, இன்று கேட்ட செய்தியை சற்றே நாம் சிந்தனைக்கு கொண்டு வருவோமா? தேவனின் கரத்திலே நாம் வெறும் களிமண்ணாய் இருக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய நோக்கத்தோடு நம்மை பல சூழ்நிலைகள் வழியாக உருவாக்கும் சக்கரங்களின் வழியாக நம்மை ஆண்டவர் எடுத்துச் செல்கிறார். நம்மை கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டம் நமது வாழ்க்கையிலே ஒரு நாள் நிறைவேறும். அதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறோமா இல்லையா என்பதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவருடைய விருப்பத்திற்கு நமது வாழ்க்கையை நாம் பூரணமாய் ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய சாயல் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகத்தக்கதாக எங்களை வணையும்படியாய் எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் சந்தர்ப்பங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா இடங்களிலேயும் ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் மட்டும் நிறைவேறவும், உம்முடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணம் அடையவும், உம்மை போல நாங்கள் முடிவிலே உம் சந்நிதியிலே நிற்கவும் நீரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து எரேமியாவின் புத்தகத்தை எங்களோடு கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இதை ஆசீர்வாதமாக்கி தருவார். ஆமேன். கெட்டுப்போன மண்பானையை குயவன் என்ன செய்தான்? கெட்டுப்போன மண்பானையை குயவன் என்ன செய்தான்? ஆப்ஷன் ஏ, உடைத்து போட்டான். ஆப்ஷன் பி, ஒட்ட வைத்தான். ஆப்ஷன் சி, தனக்கு பார்வைக்கு சரியாக கண்டபடி திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். குயவன் களிமண் உவமை இன்று உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பு நேயரே, ஆம், நாம் களிமண். நம்மை மண்ணிலிருந்து உருவாக்கிய நம் தேவன் குயவன். நாம் ஒவ்வொருவரும் அவரின் சித்தப்படி உருவாக்கப்பட உள்ளோம். அதற்கு அவர் அநேக உபகரணங்களை உபயோகப்படுத்துகிறார். காலம், துன்பங்கள்,
துன்புறுத்தும் மனிதர்கள். ஆனால் யார் எது நமக்கு எதிராக இருந்தாலும் நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட தான் இருப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல விசுவாசத்தோடு இருப்போம். நல்ல பாத்திரமாக உருவாகி தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்று நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்கு என்று அர்ப்பணித்திருக்கிறோமா? அல்லது இவ்வுலக பாகால்களாகிய பணம், பதவி, பட்டம், ஆடம்பரம் போன்றவைகளுக்கு அர்ப்பணித்து உள்ளோமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கலாத்தியர் 5:26.